வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகாடமி. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல ஆகஸ்ட் 8 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, மிஸ்டர் கோவிந்தராஜன் பத்மநாபன் டு ரிசீவ் ஃபர்ஸ்ட் விக்ஞான் ரத்னா அவார்டு. விக்ஞான் ரத்னா அவார்டு எதுக்கு தராங்க அப்படின்னா, இவர் வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னு கௌரவிக்கிறதுக்காக விக்ஞான் ரத்னா அவார்டு கொடுக்குறாங்க. இவர் யாரு அப்படின்னா, இவர் ஒரு பயோகெமிஸ்ட். இவர் அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு, அதாவது ஐஐசி பெங்களூரு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இவர் பத்மபூஷன் லாரேட். ஸோ கோவிந்தராஜன் பத்மநாபன் டு ரிசீவ் ஃபர்ஸ்ட் விக்ஞான் ரத்னா அவார்ட் ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அடுத்து அதுல இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, சந்திரயான் 3 மிஷனோட டீமுக்கும் விக்ஞான் ரத்னா அவார்ட் தராங்க, டீம் அவார்டா தராங்க. எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 23. ஏன் ஸ்பெசிஃபிக்கா ஆகஸ்ட் 23 அப்படின்னா, நேஷனல் ஸ்பேஸ் டே. நேஷனல் ஸ்பேஸ் டே எதுக்காக செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, சந்திரயான் 3யோட மிஷன், அதாவது மூன்ல லேண்ட் ஆகிற மிஷன் அன்னைக்கு தான் சந்திரயான் 3 மூன்ல லேண்ட் ஆச்சு. ஸோ அன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நேஷனல் ஸ்பேஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். அதை மார்க் பண்ணுற விதமாக ஆகஸ்ட் 23 நம்ம விஞ்ஞான் அவார்ட் ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறோம். அது வந்து யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, சந்திரயான் 3யோட மிஷனுக்கு டீம் அவார்டாக கொடுக்குறோம். அடுத்து பங்களாதேஷோட அப்டேட் நம்ம பார்த்தோம். பங்களாதேஷில் இப்போ இன்டரிம் பிரைம் மினிஸ்டராக யார் இருக்காங்கன்னா, மிஸ்டர் முகமது யூனிஸ். இவர் யாருன்னு பார்த்தோம். இவர் ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் லாரெட். எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னா 2006. இன்னைக்கு அவர் ஓத் எடுத்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அர்ஜென்ட்டா இப்போவே எலெக்ஷன்ஸ் வச்சு எங்களுக்கு எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் தான் வேணும்னு பிஎன்பி தனியாக ஒரு பக்கம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உள்ள கரண்ட் அப்டேட், முகமது யூனிஸ் தான் இன்டரிம் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க பங்களாதேஷ்க்கு. அடுத்து நேற்று சொல்லியிருந்தேன் ஒலிம்பிக்ஸ் நியூஸில், வினேஷ் போகாத் வந்து ஒரு ரெஸ்லர். அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல்ஸுக்கு இந்தியன் விமன் ரெஸ்லராக போயிருக்காங்க. 50 kgக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு எக்ஸ்ட்ரா 100 கிராம்ஸ் இருந்தனால அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 100 கிராம்ஸ் அவங்க குறைக்கிறதுக்காக அன்னைக்கு ஃபுல்லாக நைட்டெல்லாம் ஹேர் கட் பண்ணியிருக்காங்க, பிளட்டு வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி கூட அவங்க எக்ஸ்ட்ரா 100 கிராம்ஸ் இருந்தனால டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெஸ்லிங்லேருந்து ரிட்டையர் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் ஹரியானா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள சில்வர் அவார்டு வின்னராகவே நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறோம், நாங்கள் அப்படியே அவங்கள வச்சுக்கிறோன்ற மாதிரி ஹரியானா கவர்மெண்ட் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க ரிட்டையர்மெண்ட் நியூஸ் இன்னைக்கு காலையில் தான் வந்தது. ஸோ ரெஸ்லிங்லேருந்து ரிட்டையர் ஆகிறதா வினேஷ் போகாட் சொல்லியிருக்காங்க. அடுத்து மனு பாக்கர். இவங்க யாருன்னு நமக்கு தெரியும். இந்தியாவுக்கு 2 பிரான்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைக் ஷூட்டிங்கில் 2 பிரான்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து நேற்று இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்தபோது இவங்களை வெல்கம் பண்ணியிருக்கிறது தான் இங்கே பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு இன்னொரு அப்டேட் என்ன நேற்று சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இவங்க தான் வந்து ஒலிம்பிக் செஷனோட ஃபினாலே செஷனில் வந்து நம்ம இந்தியன் நேஷனல் ஃப்ளாகை ஹோல்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இன்னைக்கோட அப்டேட். அடுத்து ஆகஸ்ட் 15 அன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, EOS 08ன்ற சேட்டலைட்டை லான்ச் பண்ண போறாங்க இஸ்ரோ. ஸோ எங்க இருந்து அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டால இருந்து. எந்த ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து. ஸோ எத்தனை மணிக்கு அப்படின்னா 9:17 AM. இந்த EOS 08ன்றது என்னன்னா, இது எதை வச்சு லான்ச் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எதை வச்சு லான்ச் பண்றாங்கன்னா, SSLV D3 என்ற லான்ச் வெஹிக்கிளை வச்சு லான்ச் பண்றாங்க. ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏர்த்தை அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு சேட்டலைட் அனுப்புகிறாங்க. அதுதான் EOS 08. இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னா 1 year. இதோட வெயிட் வந்து 1
76 kg. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள அப்டேட். நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.